அகநோக்குமுறை. அகநோக்குமுறை ஒருவர் தனது அனுபவங்களை தானே உற்றுநோக்கிப் பார்த்து விவரித்தலும் அவ்வாறு விவரிக்கப்பட்டதை பகுத்தாய்ந்து வகைப்படுத்தலும் அகநோக்கு முறையாகும் என்று உண்ட் என்பவர் கூறுகிறார். எக்ஸாம்பிள்: திரைப்படம் ஒன்றை பார்ப்பது புற உற்றுநோக்கு ஆகும். திரைப்படத்தை பற்றி நமது அபிப்பிராயத்தை வீட்டிலுள்ளோர் கேட்கும்போது அத்திரைப்படத்தை மனதில் உள்நோக்கி திரும்ப பார்த்து ஆய்வு செய்து அதன் அடிப்படையில் சிறந்த படம், மிக மோசமான படம் அல்லது சுமாரான படம் என்று கருத்து சொல்கிறோம். படத்தை திரையில் பார்ப்பது உற்றுநோக்கல், அதை மனதால் எண்ணி பார்ப்பது அகநோக்கம் ஆகும். அகநோக்கு முறையின் குறைபாடுகள். இம்முறையில் எடுத்த முடிவுகள் இதனை பயன்படுத்துவோரை பொறுத்தே இருக்கும். பிறரால் சரிபார்க்க முடியாது. நம் மனதின் நிகழ்வை அவை நிகழ்ந்தபோது மனதின் துணை கொண்டு ஆராய்ந்தறிவது என்பது இயலாது. முன்னர் நிகழ்ந்த அனுபவங்களை நினைவுபடுத்தி பார்ப்பதற்கு மட்டுமே அகநோக்கு முறை பயன்படுகிறது. நம்முள் ஏற்படும் நிகழ்வுகளை நாம் ஆராயத் தொடங்கியவுடன் நிகழ்வுகளின் தன்மையிலேயே மாறுபடுகிறது. உதாரணமாக, சினங்கொண்ட ஒருவன் தன் சினத்தை பற்றி நினைக்கத் தொடங்கினால் அவனது சினம் நிலையற்றதாகிவிடும். அகநோக்கு முறை நமது நனவு நிலையில் ஏற்படும் அனுபவங்களை மட்டுமே ஆராய வல்லது. நனவு நிலைக்கு அப்பாற்பட்ட நனவெளி நோக்கங்களும் அனுபவங்களும் நமது நடத்தையை பெரிதும் பாதிக்கின்றன என்று இக்கால உளவியல் அறிஞர்கள் கருதுகின்றனர். அறிவு முதிர்ச்சி பெற்ற பெரியவர்கள்தான் இம்முறையினை கையாள முடியும். குழந்தைகள், விலங்குகள், நடத்தை பிறழ்வோர், பழங்குடி மக்கள் ஆகியோர் நடத்தையின் நன்மையை ஆராய இம்முறை சிறிதும் பயன்படாது. நமது அனுபவங்களை மனக்கண்ணால் மீண்டும் நினைத்து பார்க்க முடிந்தாலும் சில சமயங்களில் அவற்றை வெளிப்படுத்த தகுந்த சொற்களின்றி தவிப்போம்.